பாபாவின் மகத்துவமான சக்தி தெய்வீக சக்தி இயக்கப்படும் முறை பெரும்பாலும் மறைக்கப்பட்டதாகவே உள்ளது. யாராலும் முழுவதும் புரிந்து கொண்டு விட முடியாது. ஆனாலும் ஓரளவு பக்தியும் பிரயத்தனமும் கொண்டு இந்த முன்னேற்றத்திற்கான பிரதான வழிகளை அறியலாம். ஒரு தெய்வீக சக்தியின் மகத்துவம் பரந்து விரிவதற்கான மிக முக்கியமான சாதனம் அது எழுப்பிவிடும் காந்த சக்தியே. தமது ஆச்சரியமான குணங்களுடன் மரண பயம் உட்பட எந்த வித தீங்கிலிருந்தும் தமது பக்தர்களை காக்கவும் ஒருவருடைய லெல்கீக ஆன்மீக வளத்துக்கு தேவையான எல்லா சாதனங்களையும் அளிக்கவும் வல்ல சக்தியுடனும் கூடிய காந்தசக்தி படைத்த பாபா பக்தர்கள் என அழைக்கப்படும் எண்ணற்ற இரும்பு துகள்களை தம்மிடம் ஆகர்ஷித்துக் கொள்வது இயல்பே. சில சந்தர்ப்பங்களில் இந்த ஆகர்ஷணம் ரிணானுபந்தம் காரணமாக இருக்கலாம். ஆயினும் அதன் காரணமாக இருப்பினும் இல்லாவிடினும் அந்த சக்தி பிரயோகிக்கப்பட்டு பக்தர்கள் வியக்கத்தகு டைனமோவை நோக்கி இழுக்கப்படுகின்றனர். ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் என் பக்தர்களை என்னிடம் இழுத்துக் கொள்கிறேன். ஏதோ ஒரு வியாஜத்தில், அதாவது ஏதோ ஒரு லௌகீக பலனை பெற அவர்கள் என்னிடம் வருகிறார்கள். அவர்களுடைய விருப்பங்கள் ஓரளவாவது நிறைவேறியவுடன் அவர்கள் என்னை பற்றிக் கொள்கிறார்கள். அவர்களுடைய இகபர நலன்கள் கவனித்துக் கொள்ளப்படுகின்றன என்கிறார் பாபா.